ராஜயோகம். ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 22/4/2019 விகாரி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. பிற்பகல் 2:32 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் அனுஷம். இரவு 7:40 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. சங்கடகர சதுர்த்தி நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் நிறைந்த மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையும் வாய்ப்புகளும் நிறைந்த நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கட்டுமான துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் மிகுதியாகக்கூடிய நாளாகவும், செங்கல் மணல் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட விற்பனை துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு, அதாவது வலிமையான பொலிவான எதிர்காலம் நிறைந்த ஒரு வெகுமானம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலம் வகுத்த கணக்கை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழுமலை ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசமும் பாசமும் மிகுதியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜென்ம ராசியிலேயே மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேர் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகமாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருக கடவுள். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றியை எட்டி பிடிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் நிலமும் வாங்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால இடம் வீடு பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். அதாவது உங்களுடைய அடி மனதில் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் தானாக விலகும் அல்லது சுமூகமான சூழ்நிலைகளுக்கான ஒரு தகுதிகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையையும் பொய்யையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பய உணர்வு விலகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பூமிகாரகன் செவ்வாய் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் யோகங்கள் அதிகரிக்கும்.
அதே செவ்வாய் பகவான் சகோதரகாரகனாக இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதர வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்வை அறிந்தவன் சம்சாரி, வாழ பயந்தவன் சந்நியாசி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. நெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்படக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்மையான உள்ளங்களுக்கான மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று சுக்கிர பகவானோடு, அதாவது ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருவரும் இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால நிலையான உத்தியோகம், நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய முதலீடு அல்லது புதிய தொழில் வாய்ப்புகளும் உருவாகும். பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னையின் மடியையும் கண்ணியின் மனதையும் புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. இக்கட்டான சூழ்நிலையிலும் இன்முகத்தோடு செயல்படக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மங்களகாரகன் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் தானாக விலகும். சுகஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து ஓரளவு நிவாரணம் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஊரார் வெறுத்தாலும் உலகம் பழித்தாலும் உண்மையை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்த தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி உன்னத பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி கிடைக்கக்கூடிய, அதாவது பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில பேருக்கு பொறுப்புகள் அதிகமாகும். என்னதான் உங்களுக்கு பொறுப்புகளை பார்த்து வெறுப்புகள் ஏற்பட்டால் கூட அந்த பொறுப்புகள் மூலமாகவே சிறப்புகளும் மிகப்பெரிய மரியாதைகளும் பட்டம் பதவிகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணியர் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK. ஒளிவு மறைவு இல்லாமல் பேசத் தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் மூலமாக மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும். தந்தை வழி சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் வழியில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். இரும்பு, கட்டிடம், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் எதிர்பார்த்த மாற்றங்களும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்துணர்வும் பொலிவும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து
உபஜய லாபஸ்தானாதிபதியாகிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அடுத்தடுத்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அல்லது பாராட்டும் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால குறைக்க வேண்டிய விஷயங்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனை முதிர்ச்சியும் சீரான வளர்ச்சியும் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி இன்றைய நாளில் அமையும். உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பேருக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும், ஏற்கனவே அரசியலில் உள்ள உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஏற்கனவே உயர்ந்த பதவியில் உள்ளவர்கள் திடீர் திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தன்னை விடவும் தாழ்ந்தவர் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட பொருளும் ஆன்மீக அருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தனவரவு அதிகரிக்கும், பண வரவும் மிகுதியாகும், குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிடக்கூடிய பாக்கியம் அல்லது குடும்பத்தோடு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் இன்றைய நாளில் நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வியர்வையோடு உழைக்கவும் நேர்மையோடு வாழவும் பழகி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IZ. ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டுமல்லாது ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். புதிய வீடு வாங்கிறது அல்லது இருக்கிற வீட்டை மராமத்து வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் இன்றைய நாளில் அரங்கேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எடுத்ததற்கெல்லாம் பயப்படும் நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகதீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. ஓம் ரசஞாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ரசஞாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.